பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் பால் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்தில் வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. வேத வார்த்தைகள் ஜீவ வார்த்தைகளாக இருக்கிறபடினால் அந்த வார்த்தைகள் நமக்கு ஜீவனை தருவது மட்டுமல்ல, நம்முடைய எலும்புகள் எல்லாவற்றிற்கும் புஷ்டியை தருகிறது என்று சொல்லி நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆனபடியால் இந்த வேத வார்த்தைகளை மிகவும் அவதானமாக நாம் கவனிக்க வேண்டும் என்பதை என் சகோதர சகோதரிகளுக்கு நான் நினைவூட்டுகிறேன். அப்போ இந்த சிலுவையின் செய்தியை பற்றி அடிக்கடி உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்தேன். அதை ஏன் நான் தொடர்ச்சியாக திருப்பி அதை பற்றி சொல்லுறதனுடைய வழக்கம் என்ன மாதிரி என்றால், சிலுவையின் செய்தியினுடைய இறுதியான நோக்கம் ரோமர் 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரத்தையும் பிரசங்கிப்பதே சிலுவையின் செய்தியினுடைய இறுதியான நோக்கமாகும். ஆனால் தற்பொழுது நேரடியாக சிலுவையை பற்றி விளங்காத ஜனங்கள் ஏராளமான பேர் இருக்கிறபடியினால் சிலுவையை பற்றி மேலெழுந்த வாரியாக ஒரு அஸ்திவாரத்தை போடுவது அவசியமாக இருக்கிறது. ஆனபடியால் சிலுவையை பற்றிய முக்கியமான வேத வாக்கியத்தை எடுத்து அந்த அடிப்படை வேத வாக்கியத்தின் கீழ் மற்ற பிரசங்கத்தை தொடர்ந்து செய்து போதிய அறிவு வந்த பிறகு நேரடியாக நான் ரோமர் 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரத்துக்கு போகும் பொழுது நீங்கள் இலகுவாக அதனை கிரகித்துக் கொள்வதற்கு இது உதவி செய்யுமானபடியினால் தான் அடிப்படை வேத வாக்கியத்தை எடுத்து நான் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த அடிப்படை வேத வாக்கியம் நான் தெரிவு செய்த வேத வாக்கியம். இதனையே தொடர்ச்சியாக நான் அந்த வேத வாக்கியத்தை எடுத்து அதன் அடிப்படையில் பிரசங்கம் செய்கிறத நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அப்போ ஒரே ஒரு வேத வாக்கியம், அந்த அடிப்படை வேத வாக்கியம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த அந்த வேத வாக்கியத்தை நாம் கவனமாக நம்முடைய இருதயத்திலே அதை நிலைநாட்டி அதனையே தியானித்து அதனுடைய தாற்பயம் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அதனையே நான் இப்பொழுது பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ நான் தெரிந்து கொண்ட அடிப்படை வேத வாக்கியம் 1 கொரிந்தியர் 2:2. 1 கொரிந்தியர் 2:2. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என பவுல் அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு கொரிந்திய கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் சொன்னதல்ல, உலகத்தில் உள்ள சகல கிறிஸ்தவர்களுக்கும் சொல்லியிருக்கிறார். இந்த வேத வாக்கியத்தில் விசுவாசம் என்றால் என்ன என்பதன் வரவிலக்கணம் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் சுருக்கமாக அதே நேரம் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது வேறொன்றுக்கும் நீங்கள் கவனத்தை செலுத்தக்கூடாது என்று சொல்லி அது ஒரு கட்டளையாகவும் பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் கொடுத்திருக்கிறார். இப்பொழுது நாங்கள் வேதத்துக்கு மேற்கொண்டு நாங்கள் அதனை பார்ப்பதற்கு இப்பொழுது முதல் கண் நாங்கள் ஜெபத்திற்கு செல்வோம். அருமையான எங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே உமக்கு அன்றைக்கும் ஸ்தோத்திரம். இந்த அருமையான நேரத்தை நீர் ஒதுக்க தந்ததற்காய் உமக்கு அன்றைக்கும் ஸ்தோத்திரம். பாவிகளாக பிறந்த எங்கள் மீது தேவரீர் கிருபையாயிருந்து உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவரை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரீர் நீர் எங்களை மீட்டு கொண்டீர். அந்த இரத்தத்திற்காய் அன்றைக்கும் ஸ்தோத்திரம்.
அந்த விலையேறப்பெற்ற இரத்தத்தினால எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி பாவத்தின் கடன்கள் எல்லாவற்றையும் கொடுத்து தீர்த்து பாவத்தின் பிடியிலிருந்து எங்களுக்கு விடுதலை தந்து பரமபிதாவோடு எங்களை ஒப்புரவாக்கி அவருடைய உன்னதமான கிருபாசனத்துக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் எந்த நேரமும் துணிவாக போகக்கூடிய பாக்கியத்தை தவறீர் எங்களுக்கு தந்தீரே. அதற்காக என்றென்றைக்கும் சோஸ்திரம் பிதாவே. என் சகோதர சகோதரிகள் எல்லோரையும் ஆசீர்வதியும் பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்தருடும். உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருளும். அவர்களை அபிஷேகியும் ஆண்டவரே. அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் and ஆமேன் and ஆமேன். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. அப்ப இந்த வேத வசனத்தை மறுபடியும் பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அப்ப இயேசு கிறிஸ்து என்ற மனுஷனை நாம் விசுவாசிக்க வேணும். இயேசு கிறிஸ்து என்ற மனுஷனை நாம் அறிய வேணும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்ததை அறிய வேணும். அதனை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருந்து இயேசு கிறிஸ்துவுக்குள் இணைந்து அந்த இணைப்பில் பலமாக உறுதிப்பட்டு நம்முடைய வாழ்நாள் முழுக்க இருக்க வேணும் என்று சொல்லி இந்த வேத வாக்கியம் சொல்லுற. அதே நேரம் வேறொன்றையும் நீங்கள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அப்ப பவுலப்போஸ்தலர் சொல்லுறார், வேறொன்றையும் நீங்கள் அறிய வேண்டாம். ஆவிக்குரிய விஷயங்கள் எத்தனையோ நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதை நீங்கள் அறிய வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப என்ன சொல்றார் என்று சொன்னால், நீங்கள் ரோமர் அதிகாரத்திலே இருந்து எபிரேயர் வரையும் நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் 14 நிருபத்திலையும் எந்த ஒரு இடத்திலும் அற்புதங்களை, இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை பற்றி அவர் பேசவில்லை. இயேசு கிறிஸ்து குணமாக்கினதுகளை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. மரித்தோரை உயிர்த்தெழ பண்ணினதை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. அதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாத மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தாலும் பவுல் அப்போஸ்தலர் குறிப்பாக அதுகள் ஒன்றையும் குறிப்பிடாமல் ஒரே ஒரு விஷயத்திலேயே நீங்கள் முக்கியமாக உங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்த வேணும். அது எது என்று சொன்னால், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து அவர் தன்னை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து சிலுவையிலே அறையப்பட்டு அதில் அவர் மரித்து அதன் மூலம் நமக்கு தந்த பலாபலன்களை நீங்கள் அனுபவிக்கிறதற்கு வேறு ஒன்றுக்கும் நீங்கள் திரும்பாதீர்கள். ஆனபடியால் இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் தொடர்ந்து விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் மட்டும் நீங்கள் பலப்பட வேணும் என்றே அவர் வேறு ஒன்றையும் பற்றி அவர் தன்னுடைய நிருபங்களில் பவுல் அப்போஸ்தலர் குறிப்பிடவில்லை என்றதை நாம் அறிந்திருக்க வேணும். ஆங்கிலத்திலே அவர் சொல்லி இருக்கிறார், for I determined என்று சொல்லிக்க நான் எல்லாவற்றையும் அனலைஸ் பண்ணி பார்த்தேன். எல்லாவற்றையும் அனலைஸ் பண்ணி கடைசியில் ஒரு முடிவுக்கு நான் வந்திருக்கிறேன். I determined not to know anything. எதையும் அறிய நான் விரும்பவில்லை. Among you save Jesus Christ and him crucified. அவரையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் அதை பற்றியே நீங்கள் அறிய வேணுமே தவிர வேறு ஒன்றையும் பற்றி நீங்கள் அறிய வேண்டாம். அதை அறிந்தீர்களாயிருந்தால் மற்றதெல்லாம் தன் பாட்டில் ஆட்டோமேட்டிக்காக தன் பாட்டில் அது வரும் என்பதால் அவர்களுக்கு நாங்கள் மினக்கட்டு போகத்தான். அப்போ சுருக்கமாக என்னத்தை நான் சொல்லுகிறேன், பிரதி பலன்களுக்கு நீங்கள் போக வேண்டாம். விசுவாசத்தின் பிரதி பலன்களை நீங்கள் விசுவாசிக்க கூடாது.
அப்ப நீங்கள் விசுவாசிக்க வேண்டியது இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் பற்றியுமே தவிர அதனாலே ஏற்பட்ட பலாபலன்கள் ஒன்றுக்கும் நீங்கள் போகக்கூடாது. அதை விசுவாசித்தீர்கள் ஆனால் நீங்கள் விசுவாசத்தை விட்டு திசை திரும்பி விடுவீர்கள். வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப கடைசி செய்தியில நாங்கள் அஸ்திவாரம் போடுவது, கன்மலையிலே அஸ்திவாரம் போடுவது அவ்வளவு இலகுவான விஷயம் அல்ல, அவ்வளவு இலகுவான விஷயம் அல்ல என்பதை தெளிவாக லூக்கா 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இருந்து 15ஆம் வசனம் வரையும் இயேசு கிறிஸ்துவினால் சொல்லப்பட்ட விதைக்கிறவனின் உவமானம் என்ற அந்த உபமானத்திலே ஒவ்வொரு வாக்கியங்களிலேயும் நாங்கள் பார்த்தோம் 75% கிறிஸ்தவர்கள் இறுதியில் ரட்சிப்பை அவர்கள் அடைய முடியாமல், ரட்சிப்பை பெற முடியாமல் பாதாளத்துக்குள் அவர்கள் தள்ளப்படுகிறத நாங்கள் பார்த்திருக்கிறோம். 25% 75% என்று நான் சொல்லும் பொழுது ஏறத்தாழ 75% கிறிஸ்தவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டார்கள் என்பதையும் அதனுடைய பிரதிபலன் அவர்கள் புறம்பாக தள்ளப்பட்டு அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி லூக்கா 13ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத நாங்கள் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். 25% கிறிஸ்தவர்கள் மட்டும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழைகிறார்கள் என்பதை இயேசு கிறிஸ்து விதைக்கிறவனின் உவமானம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனத்தில் வரையும் சொல்லி இருக்கிறார். அப்ப நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், கன்மலையில் அஸ்திவாரம் போடுகிறது. அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? கன்மலை இயேசு கிறிஸ்து, அஸ்திவாரம் அவர் சிலுவையில் செய்து முடித்தது. அப்ப இயேசு கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததிலும் அஸ்திவாரம் போட்டு அந்த அஸ்திவாரத்தில் வீட்டை கட்டி அந்த அஸ்திவாரத்தில் நிலைக்கிறது அவ்வளவு இலகுவான விஷயம் அல்ல என்றதான் லூக்கா 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரையும் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆரம்பத்தில் இந்த மனுஷர்கள் அப்ப இதில் சொல்லப்பட்ட மனுஷர்கள் எங்க சொல்லப்பட்டது? லூக்கா 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரையும் சொல்லப்பட்ட மனுஷர்களில் அந்த 75% ஜனங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த மனுஷர்கள் உண்மையில் ரட்சிக்கப்பட்டவர்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஆரம்பத்தில் விசுவாசித்தார்கள். அதற்கு பிறகு என்ன சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டது? சிலுவையிலே அஸ்திவாரத்தை அவர்கள் போட்டு தங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பித்த உடனே சத்துருக்கள் அவர்களுக்கு எதிராக வந்தார்கள். யார் அந்த சத்துருக்கள்? உலகம், மாம்சம், சுயபலம், பிசாசுகள், கோடிக்கணக்கான பிசாசுகள் அந்த கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அவர்களோடு யுத்தத்தை செய்து அவர்களுடைய விசுவாசத்தை திசை திருப்பி வேறொன்றுக்கு, இதைத்தான் 1 கொரிந்தியர் 2:2 வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அப்ப இந்த 75% கிறிஸ்தவர்களும் வேறொன்றுக்கு திசை திருப்பினார்கள். இதன் பிரதிபலனே அவர்கள் ரட்சிப்பை இழந்து போனார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப விதைக்கிறவனின் உபமானத்தை பற்றி 3 தரம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடியினால் அது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். லூக்கா 8:5 15 வரையும் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 23 வசனம் வரையும் அந்த விதைக்கிறவனின் உபமானத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி
மார்க் 4:3-20 வரையும் இந்த விதைக்கிறவனின் உபமானத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியினால் நாம் அறிய வேண்டியது என்னவென்றால், 3 தரம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த விதைக்கிறவனின் உபமானத்தை பற்றி சொன்னதை பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் அனுமதித்திருக்கிறபடியினால் அது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதையும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அதன் தாற்பயம் என்ன என்பதை தெளிவாக அறிய வேண்டியவர்களாகவும் இருக்கிறார்கள். ஒரு கட்டத்திலே நம்ம அது என்று சொன்னால் அவர் மார்க் 4:13 என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பார்ப்போம். தன்னுடைய சிஷ்யர்கள் அவரிடத்தில் இந்த இதை பற்றி, இந்த விதைக்கிறவனின் உபமானத்தை பற்றி நீர் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் என்ன சொன்னார் என்றதை நாம் பார்த்து கொள்வோம். மார்க் 4:13 சிஷ்யர்களை நோக்கி, இந்த உவமையை நீங்கள் அறியவில்லையா? இந்த உவமையை நீங்கள் அறியவில்லையா? அறியாவிட்டால் மற்ற உவமைகளை எல்லாம் எப்படி அறிவீர்கள்? திருப்பி மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த உவமையை நீங்கள் அறியவில்லையா? திருப்பி மறுபடியும் அவ்வளவு முக்கியத்துவம். மார்க் 4:13 சிஷ்யர்களை நோக்கி அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இந்த உவமையை நீங்கள் அறியவில்லையா? அறியாவிட்டால் மற்ற உவமைகளை எல்லாம் எப்படி அறிவீர்கள் என்று கூறினார். அப்படியா இருந்தால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மற்ற உவமைகள், மற்ற உவமானங்கள் எல்லாவற்றையும் நாம் அறிய வேணுமா இருந்தால், இந்த உவமையை நாங்கள் முதல் அறியாவிட்டால் அதுகளை அறிகிறது அவ்வளவு இலகுவான விஷயம் அல்ல என்பதையே அவர் கூறியிருக்கிறார். மறுபடியும் சொல்கிறேன், இந்த விதைக்கிறவனின் உபமானத்தை நாம் ஒவ்வொருவரும் அறிய வேணும். அதை அறியாவிட்டால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற, வேதத்தில் மறைந்திருக்கிற மிக முக்கியமான ரகசியங்கள் உபமானமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இதை அறியாவிட்டால் அதுகள் எல்லாத்தையும் எப்படி நீங்கள் அறிவீர்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருப்பதிலிருந்து இதனுடைய முக்கியத்துவம் எவ்வளவு அவசியம், இது எவ்வளவு அவசியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போ இதனை நாங்கள் குறிப்பாக இந்த லூக்கா 8:5-15 வரையும் சொல்லப்பட்ட வேத வாக்கியங்கள் நாங்கள் பார்த்தோம். அதையே மத்தேயு 13:3-23 வரையும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சற்று விவரமாக ஒவ்வொரு இடத்துலையும், இப்போ மார்க்கில் சொன்னது மத்தேயில சொல்லப்படவில்லை, மத்தேயுல சொன்னது லூக்காவில் சொல்லப்படவில்லை. ஆனால் முக்காவாசி சொல்லப்பட்டிருக்கு. வேறு சில முக்கியமானது அவர் புகுத்தி இருக்கிறார். ஆனபடியினால மத்தேயு 13:23 சொல்லப்பட்டதையும் நாங்கள் விவரமாக அறிந்து கொள்வது நல்லது. அதற்கு எவ்வளவோ முக்கியமான விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. கண்மலையில் அஸ்திவாரம் போடுகிறதுனால அதில் இருக்கிற கஷ்டங்கள் என்ன, அதில் இருக்கிற பிரச்சனைகள் என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனத்துக்கு எடுக்க வேணும், என்னென்ன பிரச்சனைகள் அங்கே வரப்போகிறது, சாத்தான் என்ன மாதிரி நுழைகிறான் என்றது எல்லாவற்றையும் இந்த மத்தேயு 13:23 தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனபடியினால் அதை பற்றி நாம் விவரமாக பார்க்க வேண்டும். இது மிகவும் நமக்கு அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். இந்த உபமானமும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றியதில் அஸ்திபாரம் போடுவது அவ்வளவு இலகுவானதல்ல என்பதை தெளிவாக நமக்கு கூறுகிறது. எந்த உபமானம்? மத்தேயு 13:3-23 வரையும் சொல்லப்பட்டிருக்கிற வேத வாக்கியங்கள்
அந்த வேத வாக்கியத்திலையும் கண்மலையிலே அஸ்திவாரம் போடுகிறது அவ்வளவு இலகுவான விஷயம் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உடனே கிறிஸ்துவை பின்பற்றுகிறது அவ்வளவு கஷ்டமாக்கி வைத்திருக்கிறாரோ? ஒரு காலம் இல்லை, இலகுவாக்கி வைத்திருக்கிறார். தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற ஒவ்வொருவனும் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. பிரச்சனை என்னென்று சொன்னால், தேவனுடைய வழியில நாம் அவரை பின்பற்ற வேணும். தேவனுடைய வழியில பின்பற்றினால் நிச்சயமாக இலகுவான ஒரு விஷயம். 1 கொரிந்தியர் 2:2 சொல்லப்பட்டதையே தொடர்ச்சியாக பின்பற்றினால் நிச்சயமாக இலகுவான விஷயம். ஆனால் சத்துருக்கள் அதுக்குள்ள வந்து பிசாசுகள், கோடிக்கணக்கான பிசாசுகள் விசுவாசத்தில் நிலைத்திருக்க விடாமல் நம்முடைய கவனத்தை வேற விஷயத்துக்கு திசை திருப்பி நாங்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை திசை திருப்புறதனால கிறிஸ்தவர்கள் இலகுவாக அந்த திசைக்கு போய் தங்களுடைய விசுவாசத்தை இழந்து போவார்கள். இதுதான் கண்மலையில் அஸ்திபாரம் போடுவது அவ்வளவு இலகுவான விஷயம் அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்போ இந்த உவமானத்தை பற்றி நாங்கள் சற்று விவரமாக பார்ப்போம். மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அவ்வளவு மாற்றம் இல்லை, ஆனால் மாற்றம் சில இடங்களில் வருகிறது. அதனை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். மத்தேயு 13:3 அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அப்போ இப்போ என்ன சொல்கிறார் என்று சொல்லிக்க, இந்த உவமானம், விதைக்கிறவனின் உவமானத்தில் அவர் சொல்லுகிறது என்னவென்றால், ஒருவன் புறப்பட்டான், ஒருவன் விதைக்க புறப்பட்டான். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இவாஞ்சலிஸ்ட், ஒரு இவாஞ்சலிஸ்ட், அதாவது ஒரு சுவிசேஷகன் விதையை எடுத்துக்கொண்டு, வேத வாக்கியத்தை எடுத்துக்கொண்டு அவன் சென்று அவன் விதைக்கண்டு போறான். மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள அது போய் அது முளைத்து மகாபலனை கொடுக்க வேணும் என்பதற்காகவும் மனுஷனை கம்ப்ளீட்டா முழுதுமாக மாற்றம், மறுபிறப்பு அவனுக்கு கொடுத்து அவனை முழுதுமாக புது சிருஷ்டியாக மாற்ற வேணும். ஆனபடியால் அந்த சுவிசேஷகன் கையில விதையை எடுத்துக்கொண்டு அவன் விதைக்க புறப்பட்டான் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. மத்தேயு 13:4 அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. இதை நாங்கள் லூக்காவிலேயும் பார்த்தோம். இங்கும் அதே மாதிரியே சொல்லப்பட்டிருக்கிறது. விதையை விதைக்கும் பொழுது அது வழி அருகே விழுந்தது. அது என்னது? வழியருகே விதைக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள். அவர்கள் வேதத்தை ரிசீவ் பண்றதுக்கு, தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் பண்படுத்தப்படவில்லை. அவர்கள் அதிலே அக்கறையும் செலுத்தவில்லை. ஆனால் வந்து நின்று அவர்கள் கேட்கிறார்கள். அப்ப கேட்ட அந்த வசனத்தை கேட்ட அவர்கள் வசனம் உள்ளுக்குள்ள போக விடாத படிக்கு பிசாசானவன் மிகுந்த கவனம் செலுத்துகிறான். அப்ப அக்கறை இல்லை என்று தெரிஞ்ச உடனடியாக அவன் வந்து இருதயத்துக்குள்ள போன அந்த விதையை முளைக்க விடாமல் எடுத்துக்கொண்டு போகிறான். பிசாசானவன், பறவைகள், அசுத்த ஆவிகள், டிமான் ஸ்பிரிட்டுகள் வந்து இந்த வேத வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு போகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்ப அந்த விதமான கூட்டத்தை, அந்த விதமான மனுஷர்களை நாங்கள் வழியருகே விதைக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் என்று நாங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அடுத்தது 13:5 சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாயிராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. ஆழமில்லை, மண் வந்து ஆழமில்லை. அப்ப அந்த வேர் போட்ட வேர் வந்து உள்ளுக்குள்ள
போக முடியாமல் இருக்கிறது என்ற காரணம் கீழுக்கு கற்பாறை இருக்கிறபடியினால். அப்ப மேலால மண் இருக்குது, அந்த மண்ணுக்குள்ள போய் இந்த விதை விழுந்த உடனே அது உள்ளுக்குள்ள போக முடியாமல் அது உடனடியாக முளைக்குது. ஆனா வேர் கற்பாறைக்குள்ள போக முடியாது. அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? அது கற்பாறையில் விதைக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள். அவர்கள் ஆழம் இல்லை, வேத வார்த்தையை அறிய வேணும் அவர்கள். ஆனால் முளைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த மனுஷர்கள் டட்சிக்கப்பட்டது உண்மை, அவர்கள் டட்சிக்கப்பட்டார்கள். ஆனால் இருதயம் ஆழமாக இருக்கவில்லை. வேத வசனம் உள்ளுக்குள்ள போய் முளைக்கிறதற்கு பண்படுத்தப்படவில்லை. ஆனபடியால் கொஞ்ச காலத்தில் என்ன நடந்தது? வெயிலேறின போதோ, மத்தேயு 11:6 வெயிலேறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. அப்ப கற்பாறைக்கு உள்ளுக்குள்ள அந்த வேர் போக முடியாமல் போனதுன்ற காரணம் என்ன? வெயிலேறின போது. அப்ப வெயிலேறின போது கொண்டால் அதனுடைய அர்த்தம் என்ன? வேத வார்த்தையை எந்த மனுஷனாகுதல் பெற்றுக்கொள்வானா இருந்தால் நிச்சயமாக சோதிக்கப்படுவான். துன்பம் அவனை நோக்கி வரும், நிச்சயமாக பெர்சிக்யூஷன் கட்டாயம் வரும் என்று சொல்லி அவன் அறிந்திருக்க வேணும். அதான் வெயிலேறின போதோ, ஏனென்றால் வேத வார்த்தை அவன் ரிசீவ் பண்ணினான், வேத வார்த்தை அவன் பெற்றுக்கொண்டபடியினால் அந்த வேத வார்த்தையிலே அவன் உண்மையிலே அக்கறையாயிருக்கிறானோ என்று சொல்லி அவன் பல்வேறு துன்பங்களினால சோதிக்கப்படுவான். வெயில் போதோ, அப்ப வெயில் அப்படி துன்பங்கள் அதுகள் வருகிற நேரத்தில் அவன் உடனடியாக திகைப்படைந்து தான் ஏற்றுக்கொண்ட விசுவாசத்தை விட்டு விலகி வேறு எதற்கும் அவன் போய்விடுவான் என்று சொல்லி இங்கு சொல்லப்பட்டு கிடக்குது. அப்ப இது 2வது வகை, கற்பாறையில் விதைக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள். மத்தேயு 13:7 நாங்கள் வருவோம். சில விதை மத்தேயு 13:6 வெயிலேறின போதோ தீர்ந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிட்டு. அப்போ இதில் இருந்த ஒரு முக்கியமான ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேணும். அதிகமான சபைகளில் பிரசங்கிக்கப்படுகிற ஒரு உபதேசம். என்ன உபதேசம் அது? அன்கண்டிஷனல் எட்டர்னல் செக்யூரிட்டி, நிபந்தனையற்ற நித்திய பாதுகாப்பு. அப்போ என்ன நிபந்தனையற்ற நித்திய பாதுகாப்பு என்ன சொல்லுது? ஒருவன் ரட்சிக்கப்பட்டானா இருந்தால் அவன் நிச்சயமாக பரலோகம் போவான், அவன் ரட்சிப்பை இழந்து போவதே இல்லை என்று சொல்லி ஒரு விதமான போதனை அநேகமான கிறிஸ்தவ சபைகளில் உண்டு. அப்போ இந்த வார்த்தை மத்தேயு 13:6 அதனை முழுதுமாக நிராகரிக்கிறது என்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். ஏனென்றால் கற்பாறையில் விதைக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் வெயிலேறின போதோ, அதாவது துன்பங்கள் வந்த பொழுது அவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனபடியால் அந்த நிபந்தனையற்ற நித்திய பாதுகாப்பு என்ற உபதேசம் பிசாசினுடைய உபதேசம் என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவன் ரட்சிக்கப்பட்டு இலகுவாக ரட்சிக்கப்படலாம், ஆனால் இலகுவாக அந்த ரட்சிப்பை அவன் இழந்தும் போகலாம் என்ற ஒரு உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அநேகமான கிறிஸ்தவர்கள் அப்படி அல்ல. நாங்கள் ஒருக்கா ரட்சிக்கப்பட்டால் கடைசி வரையும் அந்த ரட்சிப்பில் நிலைத்திருப்போம், அப்படி சொல்ல இயலாது. அப்படிப்பட்ட மனுஷர்கள் துன்பங்களை பற்றியோ இதுகளை பற்றியோ எதுவும் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். இப்பொழுது நேரம் சரியாகிவிட்டது. நாளை இதே நேரம் மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் and ஆமேன் and ஆமேன்.
இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.